ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோ பொறுத்தவரை விஜய் சேதுபதி மாமா ரொம்பவே கோபமா வந்திருக்காரு. அவரை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல நான் சாண்ட்ராவுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தே தீர்வேன் அப்படிங்கிற அளவுக்கு கொலவெறியில தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ப்ரோமோ பொறுத்தவரை கார் டாஸ்க்ல நடந்த சண்டைகளையும் பார்வதி சாண்ட்ராவை மிதிச்சு கீழே தள்ளி விடுறதையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணதுக்கு அப்புறமா வாய் இருக்குல்ல, வாயை வச்சு சமாளிக்கலாம், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசி சமாளி அப்படிங்கிற மாதிரி பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? அது எங்க நடந்திருந்தாலும் சரிதான், யாருக்கு நடந்திருந்தாலும் சரிதான், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் ரெட் கார்டு கொடுத்தே தீர்வேன் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் சேதுபதி மாமா ரொம்பவே கோவமா கதறிக்கிட்டு இருக்காரு. யோ, இவ்வளவு நாள் எங்கய்யா போன? சபரி அப்படிங்கிற போட்டியாளர் டாஸ்க்ல பார்வோட மூஞ்சில குத்துனா, ஒரு வாரமா அந்த பிள்ளைய பொறுத்தவரை வீங்கன மூஞ்சோட தான் சுத்திக்கிட்டு இருந்தா. அதுக்கு அடுத்த வாரம் நீ என்னத்தை கிழிச்ச? ஒரு ஆணையும் புடுங்கலையே, சபரிக்கு எதிராக எல்லோ கார்டு கூட கொடுக்கலையே. ஏன் இந்த விக்கல் விக்ரம பொறுத்தவரை கணிக்கு சப்போர்ட்டரா கேப்டன்சி டாஸ்க்ல விளையாடும் போது ஆதரையோட பலூனை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஃப்ஜே காலை வாரி விட்டானே, ஆதரை கூட குப்பரக்க விழுந்தாங்களே, அப்பெல்லாம் நீ கண்ண மூடிக்கிட்டு இருந்தியா? சரி, இந்த வாரமே நடந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல கில்லர் காயின் டாஸ்க்னு ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்க்ல விக்ரம் எல்லாரையும் குரூப்பா சேர்த்துக்கிட்டு ஒவ்வொரு போட்டியாளரையா டார்கெட் பண்ணி அவுட் பண்ணான். அந்த நேரம் கமருதீன் கையில அடிபடுது, அதே மாதிரியே சபரி கையில அடிபடுது. இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? அதெல்லாம் வயலன்ஸா இல்லையா? பாரு தள்ளி விட்டதுதான் பெரிய குத்தமாயிருச்சு. என்னையா உன்னோட நியாயம்? இந்த சீசனை பொறுத்தவரை தொடக்க நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை பொறுத்தவரை பாரு மேல வன்மத்தை மட்டும் தான் கொட்டிட்டு இருக்க. உண்மையாவே ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா அது கமருதீனுக்கு தான் கொடுக்கணும். அதுவும் இந்த வாரம் இல்ல, முதல் 2வது வாரத்திலேயே கொடுத்துருக்கணும். திவாகர் அடிக்க போற மாதிரி அவன் பாயறதா இருக்கட்டும், கொலை மிரட்டல் விடுறதா இருக்கட்டும், இதை தொடர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நாள் கண்ணை மூடிக்கிட்டு எங்க போயிருந்த? இன்னைக்கு ரெட் கார்டு கொடுத்தா கமருதீன் மட்டும் கிடையாது, பாரும் சிக்குவா அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேருக்குமே இன்னைக்கான எபிசோட்ல ரெட் கார்டு கொடுக்கறதா சொல்லப்படுது. ஆனா என்ன பொறுத்தவரை இது ரொம்பவே அன்ஃபேர் அப்படிங்கறத என்னோட கருத்து. ஆமாங்க, நேத்து நடந்த சண்டையை பொறுத்தவரை கமருதீன் மட்டும் தான் வார்த்தையை கடத்தி பேசினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சாண்ட்ராவை பொறுத்தவரை ரொம்பவே தரம் தாழ்ந்து பல இடங்களில் பேசதான் செஞ்சிருந்தாங்க. ஏன் இந்த விக்கல் விக்ரம பொறுத்தவரை அம்மால ஆத்தால அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் இந்த கார் டாஸ்கை பொறுத்தவரை கார்ல இருந்து ஒவ்வொரு நபரையா பேசி அனுப்பணும், இல்லனா அவங்களா டயர்ட் ஆகி வெளியே போகணும். பார்வதியை பொறுத்தவரை அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா சாண்ட்ராவை கதவை திறந்து வெளியே தள்ளினாங்க. இதுல எந்தவித தவறும் எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரியே பிக் பாஸ்ல பல லாங்குவேஜ்ல நடக்கிற பிக் பாஸ்ல நடக்க தான் செஞ்சிருக்குது. ஆனா மாமா டிவியை பொறுத்தவரை பாரு மேல வன்மத்தை கொட்டிருக்காங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. இதே மாதிரியே பல டாஸ்க்ல பார்வை எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ணும் போதெல்லாம் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் சேதுபதி இந்த இடத்துல சாண்ட்ராவுக்காக பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும், இல்லனா இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியே போயிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு பிக் பாஸ் டீம் பிரஷர் கொடுத்ததா சொல்லப்படுது. ஆமா தானங்க, பாரு தள்ளினாங்க, சாண்ட்ரா விழுந்தாங்க, அதுக்கப்புறமா பிக்ஸ் வந்த மாதிரி பண்ணாங்க. உண்மையாவே வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சு வந்த சாண்ட்ராவை பொறுத்தவரை சபரி கூடயும் விக்ரம் கூடயும் உட்கார்ந்து டபுள் மீனிங்ல பேசி கேவலமா பேசிட்டு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியலையாப்பா? அது மட்டும் இல்லங்க, இந்த சாண்ட்ராவை பொறுத்தவரை பார்வதி எவ்வளவு கேவலமா பேசினா, 45 வயசான என் புருஷன் மேலதான் பார்வதிக்கு கண்ணு, என் புருஷனே பல இடங்கள்ல என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த சாண்ட்ரா பேசினவங்க தானே. ஒரு பொண்ணை இந்த அளவு கேவலமா பேசுற சாண்ட்ராவை எந்த அளவு கேவலமா வேணாலும் மத்தவங்க பேசலாம் அப்படிங்கறத என்னோட கருத்து. இவங்களை பொறுத்தவரை அடுத்தவங்களை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாலாம் பேசுவாங்களாம். அப்பெல்லாம் அவங்க குழந்தைகள் பார்க்காது. அதே நேரத்தில் இந்த அம்மாவை யாராவது பேசிட்டா மட்டும் என் குழந்தைகள் பார்க்குது அப்படிங்கிற மாதிரி உலக நடிப்பு போட்டுருவாங்க. உண்மையாவே நேத்து சாண்ட்ராவோட ஆக்டிங்லாம் பார்க்கும்போது ஆஸ்கரோட தோத்து போற அளவுக்கு தான் சாண்ட்ரா நடிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதியை பொறுத்தவரை பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறாங்க. அதே மாதிரியே மக்கள் ஓட்டிங் அப்படிங்கிற பேர்ல சுபிக்ஷாவையும் இந்த வாரம் வெளியேற்றாங்க. அந்த வகையில இந்த வாரம் 3 எவிக்ஷன். அந்த வகையில டாப் 6 போட்டியாளர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா வினோத், திவ்யா, சபரி, அரோரா, சாண்ட்ரா, விக்கல் விக்ரம், இந்த 6 பேர் தான். அதாவது மாமா டிவியை பொறுத்தவரை அவங்க நினைச்சதை மட்டும் தான் நடத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த 3 எவிக்ஷன் நடக்குது அப்படிங்கறத என்னோட கருத்து. மக்கள் ஓட்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா விக்கல் விக்ரம், சுபிக்ஷா இந்த 2 பேரும் தான் வெளியே போயிருக்கணும். அதே நேரத்தில் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை பார்வை டாப் 2 கிடையாது, டாப் 5 குள்ளேயே கொண்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட்ல பார்வதியை எவிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. உண்மையாவே நேத்து பார்வதி பண்ணது வயலன்ஸ் அப்படின்னா இதே சீசன்ல இதை விட அதிகப்படியான வயலன்ஸ் நடந்திருக்குது. அந்த நேரம்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இருந்த விஜய் சேதுபதி பாருக்கு எதுக்காக ரெட் கார்டு கொடுக்குறாரு அப்படிங்கறத என்னோட கேள்வியா இருக்குது. ஏன்னா பார்வே இதனால பல இடங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சபரி பார்வதி அடிச்சதா இருக்கட்டும், இதே மாதிரி விக்கல் விக்ரம் பொறுத்தவரை குரூப்பை சேர்த்துக்கிட்டு பார்வதி அவுட் பண்ணதா இருக்கட்டும், இது எல்லாமே இதே சீசன்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பார்வதிக்கு ரெட் கார்டு, அதே நேரத்தில் சபரி அப்படிங்கிறவன் நல்லவன், அதே மாதிரி விக்கல் விக்ரம் அப்படிங்கிறவன் உத்தம அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியை கொண்டு போறாங்க மாமா டிவி. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.